வணக்கம் மகளே. பிரான்ஸ்ல வந்து குடியுரிமை அல்லது வதிவிட உரிமையை வந்து எதிர்பார்த்திருக்கிற தமிழர்களுக்கும், மற்றைய புலம்பெயர்ந்தவர்களுக்கும் வந்து எல்லாரும் சொல்றாங்க என்ன திருப்பி அனுப்புவோமோ, அப்படி திருப்பி அனுப்பப்படுவார்களா? அப்படின்ற பயத்த இருக்கிறவர்களும் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், பிரான்ஸ் வந்து அந்த மாரி ஒரு வேலைய செய்யாது அப்படின்னு சொல்லி பிரான்ஸினுடைய அதிபர் மேக்ரோன் வந்து தெரிவித்திருக்கின்றார். ஐரோப்பிய யூனியனுக்குரிய அந்த விஷயத்தில் வந்து கருத்து தெரிவித்த போது, அவர் வந்து ஒரு விஷயத்த முற்றிலும் 100% மறுத்து ஒரு விடயத்த சொல்லியிருந்தார். எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த அ புலம்பெயர்ந்த மக்கள வந்து 3ஆம் தர ஆப்பிரிக்க நாடு ஒன்றுக்குள்ள அனுப்பி, அங்க முகாம்களை அமைத்து, அங்க தங்க வைத்து அவர்களுடைய குடியேற்றத்துக்குரிய அந்த விசாக்கள் அல்ல விடயங்கள வந்து தீர்மானிக்கிறதுக்குரிய அவகாசத்த இந்த ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் வந்து அண்மை காலங்கள்ல முன்வைக்கப்பட்டு வருகிறது. அந்த திட்டத்த வந்து 100% மேக்ரோன் வந்து மறுத்திருக்கிறார். இது வந்து தேவையில்லாமல் ஐரோப்பிய நாடுகளுடைய சக்திய வந்து வீணடிக்கிற ஒரு செயல் அப்படின்னு சொல்லியும், புலம்பெயர்ந்த மக்களுக்குரிய ஸ்டாண்டர்ட் ஐரோப்பாலாம் இருக்குது. அது ஆப்பிரிக்காவில் நம்பி நாங்கள் போக முடியாது. அப்படி போய் அங்க அத உருவாக்குறது தேவையில்லாத ஒரு பிரச்சனைய தான் உருவாக்கும் அப்படின்ற மாதிரி அவர் மறுத்திருக்கிறார். ஸ்பானிஷ் பிரதமரும் வந்து அதே விஷயத்தையே சொல்லியிருக்கார். ஸ்பெயின் பிரதமரும் வந்து அதே விஷயத்தையே சொல்லி மறுத்திருக்கின்றார். இது உண்மையிலேயே பிரான்ஸ பொறுத்தவரைக்குமே ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லலாம். காரணம், பிரான்ஸ்ல நிறைய தமிழர்கள் வந்து இத எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு ஒரு நல்ல சிக்னல் அல்ல ஒரு நல்ல செய்தி என்றே இத எடுக்கலாம். காரணம், ஆ மேக்ரான் என்ற பிரான்ஸோட அதிபர் இத சொல்லியிருக்கிறது. இதுல இன்னொரு ஆபத்தும் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மேக்ரானுடைய ஆட்சி காலம் முடியறதுக்கு இன்னும் 1 வருஷம். 2027 அவர் வந்து அடுத்த தேர்தல் நடைபெறுகிறப்ப, அதுவரைக்கும் தான் அவர் வந்து பதவியிலேயே இருக்கப் போகிறார். அவரும் அவருடைய கட்சியும். இப்ப கூட வந்து அவரோட தொங்கு பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். பல முக்கியமான சட்டமூலங்கள் வந்து எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகளால வந்து தோற்கடிக்கப்பட்டு கொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறது. அல்லது இவர்கள் எதிர்க்கட்சிக்கு ஏத்த மாதிரியோ, அவர்களுடைய கோரிக்கைக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள வைக்க மட்டும் தான் வந்து அங்க வெற்றி பெறுது. ஆட்சியே வந்து தொங்கு நிலையில இருக்குது. அப்படி இருக்கேக்க பிரான்ஸ் அதிபர் வந்து எவ்வளவு தூரம் இவர் சொல்ற விஷயம் அமுல்படுத்தப்படும். அதாவது அடுத்த முறை வர்றவர் யார் அப்படின்றதெல்லாம் வந்து அது இருக்குது. மேக்ரான் தோக்க மேக்ரானுக்கு பிறகு வந்து அதாவது மேக்ரான் இப்ப 2 தரம் இருந்துட்டார். அப்ப இனி வந்து அவர் அடுத்ததாக இருக்கலாம் 3வது. ஆனால் அவர் 2032, 31ல வர்ற தேர்தல்ல வந்து திருப்பி போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போட்டியிடலாம். அதுக்கு இடையில வந்து அவர் இருக்கிறது வாய்ப்பில்ல. அப்ப இப்ப அவருடைய கட்சி சார்பாக யாராவது வெல்லுவார்களா அப்படின்னு கேட்டால், அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கிறது. காரணம், எதிர்க்கட்சிகள் வந்து பலமாக இருக்கிறது. பல எதிர்க்கட்சிகள் பலமாக இருக்கிறது. மற்றது அவர்களுக்குள்ள ஒரு சொல்லப்படாத கூட்டணியும் இருக்கிறது. புலம்பெயர்ந்த கொள்கைகள் அடிப்படையில, புலம்பெயர்ந்த மக்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல அவைக்குள்ள எழுதப்படாத பல ஒற்றுமையான விதிகள், கோட்பாடுகள் இருக்குது. அது எல்லாத்துக்கும் நேர்மாறாகத்தான் மேக்ரானுடைய விஷயம் இருக்குது. காரணம், அவர் மையவாத கட்சி அப்படின்ற மாரி ஒரு அதாவது வலது, இடத தாண்டி 2யுமே மையப்படுத்தி 2யுமே பேலன்ஸ் பண்ற மாரி யோசிக்கிற மாரி ஒரு தத்துவத்த முன்வைத்து தான் அவர் வந்து ஆட்சியே பிடித்திருந்தார். அவர் இப்ப வரைக்கும் அத செஞ்சோன்னு இருக்கிறான்னு தான் சொல்லணும். சில சறுக்கல்கள் வரலாம். என்ன சொன்னா அரசியல் என்பது அவ்வளவுதான். அப்படித்தான் அது நடக்கும். ஆனாலும் இப்ப இருக்கிறதுக்கு இல்ல. அவருடைய கொள்கைகள் வந்து உண்மையில புலம்பெயர்ந்த மக்கள பொறுத்தவரைக்கும் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். பிரெஞ்சுக்காரருக்குமே இல்ல இது ஓகே மேக்ரான் நல்லன் தான் அப்படின்ற மாரி தான். அதாவது மேக்ரானோட ஒப்பிடைக்கே இது பரவாயில்ல, நல்லன் தான் அப்படின்றதெல்லாம் இருக்குது. பார்க்கலாம் இவைக்கு பிறகு யார் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி. காரணம் எதிர்க்கட்சிகள் வந்து அதாவது மோசமான முறையில வலதுசாரிகள் வந்து புலம்பெயர்ந்த மக்களை வந்து எதிர்த்து கொண்டிருக்கைக்க, அவர்கள் அவர்களுடைய ஆட்சி அல்லது அவர்கள் சார்பான அல்ல அவர்களுடைய கூட்டணி ஆட்சி ஒன்று வந்தா அடுத்ததாக இந்த கனவுகள் எல்லாமே வந்து ஒரு பிரச்சனைக்குரியதாகத்தான் மாறும். வந்துட்டவனுக்காக நெச்ச மாரி எல்லாம் செய்ய முடியுமான்னு கேட்டால் 100% இல்ல. இப்ப சொல்லலாம் ஆட்சிய பிடிக்கிறதுக்காண்டி. ஆனால் அத 100% மேல அமல்படுத்த இயலுமான்னு கேட்டா ஒரு நாளுமே இல்ல. காரணம் அதுக்கு பல சக்திகள் உள்ள இருக்குது. அவைகளுக்கு புலம்பெயர்ந்த மக்கள் வந்து உண்மையில தேவையை, அதுக்கு வேற வேற பல பெரிய பெரிய காரணங்கள் இருக்கலாம். அப்படினால இவை ஆட்சிக்கு வந்தாலும் அதுல ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்க இப்ப ஆட்சிக்கு இப்ப சொல்ற மாதிரியே புலம்பெயர்ந்த மக்கள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இல்ல. அதனால நீங்க அதிலயும் பயப்படாதீர்கள். இங்க விஷயம் நீங்க பிரான்ஸுக்கு வந்துட்டீர்கள். இது எப்படி இனி பிரான்ஸ்ல எப்படி வாழலாம்ன்றத சரியா பார்த்துக் கொள்றதுதான். மொழி அவங்க 2 விஷயம் தான் வடிவ எதிர்பார்க்குறாங்க. மொழிய வடிவான ஒரு புலமை. அந்த மொழி புலமைய வச்சுக்கொண்டு அவங்க அடுத்தது எதிர்பார்க்குறது என்னன்னு சொல்லிச்சுன்னா, நீங்க பிரான்ஸ் கலாச்சாரத்தோட எவ்வளவு தூரம் ஒன்றிணைகிறீர்கள் அப்படின்றதுதான். இந்த 2 அடிப்படையும் சரியா இருந்தாலே இன்டர்வியூல வந்து உங்களுக்கு உண்மைய சொன்னா இன்டர்வியூல அது ஒரு பெரிய வெற்றியத்தான் இருக்கும். உங்கள பொறுத்தவரைக்குமே அது நீங்க பிரான்ஸ்குள்ள வாழ்றதுக்கு வந்தவங்க அனுமதிப்பார்கள், அதை விரும்புவார்கள் என்றே எடுத்துக்கொள்ளலாம். அந்த 2யும் மிக கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்குள்ள அத உருவாக்கி டெவலப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி.